கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்முடைய துக்க நாட்களை அவர் முடிந்து போக செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம் சொல்லி முடியாத பாரமாய் இருக்கலாம். நம்முடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றுவார். ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்திருக்கிறார். நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். யோபு 6:3 வாசிக்கிறோம். என் துக்கம் சொல்லி முடியாதது, அவைகள் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமானது என்று யோபு சொல்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகளினால் யோபு துக்கத்தோடு இருந்தார். யோபுவின் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றினார். இழந்து போனவற்றை இரட்டிப்பாக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட குறைவுகள், தோல்விகள், இவைகளினால் நாம் துக்கத்தோடு இருக்கலாம். யோபுவின் வாழ்க்கையிலே வந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலே வந்த துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். நாம் இழந்து போன நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.